ஆமா ஆமா, அந்த மாத்திரை தானே. இந்த வாங்கிட்டு வந்து மெடிக்கல்ல தான் நினைக்கிறேன், வாங்கிட்டு வரேன். மே4 கிட்ட அப்படி என்னவா இருக்கும் அண்ணே? என்னண்ணே மே4 கிட்னா என்னண்ணே? 4ஆம் தேதி ரிசல்ட் வருதுல, ரிசல்ட் பார்க்க தேவையான சேஃப்டி கிட்ல என்னெல்லாம் இருக்கும்னா, ஒரு பிபி அப்பரேட்டஸ் இருக்கும். அதாவது உங்க தலைவரோட ஓட்டு கம்மியாகும் போது உங்க பிபி அதிகமாகும். பிபி செக் பண்ணிக்கோங்க. நீங்க யாரு ஜெயிக்க மாட்டான்னு நினைக்கிறீங்களோ அவன் முன்னோக்கி போகும்போது உங்க பல்ஸ் பின்னோக்கி போகும். சோ பல்ஸ் செக் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா கார்டியாக் அரெஸ்ட் அல்லது ஸ்ட்ரோக் வரலாம். இது வந்துச்சுன்னா அட்டோர்வாஸ்டட்டின், அஸ்பிரின், குளோபடோக்ரோல் டேப்லெட் வச்சிருக்கிறேன். இது ஒரு 2 hours தாங்கும். அதுக்குள்ள ஹாஸ்பிட்டல் போயிருங்க, இல்ல உங்க ரிசல்ட் வேற மாதிரி ஆயிடும். ஒரு உங்களுக்கு பிடிச்ச விஐபி யாராவது தோக்குற மாதிரி இருந்துச்சுன்னா பதட்டத்துல உங்களுக்கு ஃபீவர் வரும். ஃபீவர் வரும்போது ஃபீவர் செக் பண்ணிக்கோங்க. இந்த பதட்டம் இன்னும் அதிகமாச்சுன்னா என்ன ஆகும்னா வீசிங் வந்துடும். ஸோ அஸ்தலை நீங்கள போட்டு 2 பஃப் டப் டப் டப்னு அடிச்சுக்கோங்க. ஃபீவருக்கு தேவைன்னா இதுலயே டோலர் 650 டேப்லெட்டும் இருக்கும். அதெல்லாம் சரி, இந்த மாஸ்க் எதுக்கு? அதாவது ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் உன்னால வெளியே தலை காட்ட முடியாது, அதனால மாஸ்க். தம்பி ஒன்னே ஒண்ணு மறந்துட்டேன். ரிசல்ட்ட பார்த்து வயிற்றுச்சலா இருந்துச்சுன்னா இல்ல நீங்க தானே அது? சரி சரி சரி. என்ஜாய் ஒரு டே. 4000 ரூபாய் கொடுங்க. நான் என்னோட 20களில் முதல் முறையா வாக்களிக்க போறதுக்கு முன்னாடி எங்க வீட்டுல எங்க அப்பாவோட ஒரு நீண்ட விவாதம். அடுத்த நாள் போலிங், முந்தின நாள் இரவு நீண்ட விவாதம். ஏன் திமுகவுக்கு வாக்களிக்கணும் தான் டாபிக். நடுத்தர ஓரளவுக்கு கஷ்டமில்லாத குடும்பம், கஷ்டம் தெரியாம வளர்ந்துட்டேன்ல, அதனால இந்த இந்த மாற்றம் வேணும் ப்ரோ. இன்னைக்கு சில சில்வண்டுகள் பேசிக்கிட்டு இருக்கேன், இதுக்கு மேல நான் இன்னைக்கு பேசினேன். எல்லாத்தையும் கேட்டுட்டு எங்க அப்பா கடைசியா ஒரு செக் வச்சாரு எனக்கு. பிற்படுத்தப்பட்ட ஒரு இடஒதுக்கீடு மட்டும் கலைஞர் கொடுக்கலன்னா உனக்கு இந்த வாழ்க்கை கிடையாதுடா. உன்னோட அண்ணா பல்கலைக்கழக பட்டத்துல இருக்கிறது எங்க உழைப்பு, உன் படிப்பு பாதினா கலைஞர் போட்ட அந்த கையெழுத்து மீதி. நன்றி மறக்க கூடாதுன்னு உண்மை சுருக்குன்னுச்சு. என் நன்றி கொன்றார்க்கும் ஓய்வு உண்டு, செய் நன்றி கொன்றவர்களுக்கு ஓய்வு இல்லை. நாம பிறக்கும் போது நம்ம தலையெழுத்தை வந்து கடவுள் எழுதுறாருன்னு கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க சொல்லுவாங்க. எனக்கு அதை நம்பிக்கை கிடையாது. ஆனா நான் பிறக்கிறதுக்கு சில வருஷங்கள் முன்னாடி கலைஞர் போட்ட அந்த ஒரு கையெழுத்து தான் என் குடும்பத்தின், என் தலைமுறையின் தலையெழுத்தை மாத்திச்சுன்னா என்ன பொறுத்த வரைக்கும் நமக்கு அவர் தான் குலசாமி. பா விஜய் சொல்லுவார், அவர் கண்ணுக்கு தெரியாத கடவுள் அல்ல, கை கெட்டும் தூரத்தில் கலைஞர்னு. அப்படி நம் குலம் வாழ வழி செய்த நாம் பார்த்த குலசாமி அவர். எங்க அப்பா 5 கிலோமீட்டர் நடந்து போய் படிச்சார். நான் பஸ்ல சைக்கிள்ல போய் படிச்சேன். என் பையன் இப்போ கார்ல போய் படிக்கிறான். அப்படியே மந்திரத்துல காய்ச்சது இல்ல இந்த மாங்காய். நம்ம பார்க்கணும் இல்லையா, நம்ம கூட வேலை செய்யற மற்ற மாநிலத்து நண்பர்களை, அவங்கள 10ல் 9 பேரு அவங்களோட லாஸ்ட் டைம், பாலா சொன்னாரு இந்த மாதிரி, அவங்களோட லாஸ்ட் டைம் குப்தா, சின்ஹா, சாட்டர்ஜி, பாண்டே, திவாரி இப்படிதானே இருக்காங்க. இங்க நம்ம தானே மாடசாமியின் மகன்களும் குப்புசாமியின் மகள்களும் மண்ணாங்கட்டியின் குழந்தைகளும் இன்னைக்கு ஏசி ரூம்லயும் ஏசி கார்லயும் உட்காந்துட்டு லட்ச லட்சமா சம்பாதிக்கிறோமே. அப்படியே சுயம்புவா முளைச்சு வந்துடுமா? நாம வேலை செய்யறோம். நம் கிரியா ஊக்கி கேட்டலிஸ்ட் கலைஞர். நாம விளக்கு தெரிதான், ஆனா நம்மள எரிய வைக்கிற அந்த 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 தூண்டுகோல் கலைஞர். அப்படிதான் பாக்கு. எல்லா ஸ்டேட்லயும் எல்லாரும் தான் கஷ்டப்படுறாங்க. நம்ம தானே எல்லா தட்டுல இருந்து முன்னேறி வரோம். நம்ம அடிக்கடி சொல்லுவோம், மற்ற மாநிலங்கள்லாம் வந்து 10 பேர் 100 அடி எடுத்து வைக்கிறதால வர்ற வளர்ச்சி, நம்ம மாநிலத்துலதான் நம்ம 100 பேர் 10 அடி எடுத்து வைக்கிறதுனால அவங்கள தாண்டிய வளர்ச்சின்னு நினைக்கிறோம். கலைஞர் சொல்லுவார், பள்ளத்தில் கிடப்போரை படிக்கட்டில் ஏற்றிட பணிபுரிவோம் தொடர்ந்து பகுத்தறிவின் துணை கொண்டுன்னு சொல்லுவார். அப்படி நம்மளெல்லாம் படிக்கட்டில் ஏற்றி விட்டவர் கலைஞர். அப்படி சொல்றேன், ஏணியின் மீது நிற்கும் போது ஏணியின் உயரம் தெரியாது, தோள்களின் மீது அமரும் போது தோள்களின் வலிகள் புரியாது. அப்படிதான் நமக்கு அந்த ஏணி கலைஞர், நமக்கு அந்த தோள்கள் கலைஞருடையது. கடைசி வரை நன்றி மறக்க மாட்டோம். அது மட்டும் இல்ல, இந்த இந்த லெகசிய, இந்த வரலாற்றை நம்ம அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும். திரும்பி பாக்குறேன், நான் இந்த திராவிடத்தின் அருமையை உணர்ந்ததுங்கிறது அன்னைக்கு எங்க அப்பா என்கிட்ட அந்த அந்த நைட்டு பேசின அரசியல். இப்ப முன்னாடி பாக்குறேன், இன்னைக்கு ஜென்ஜி கிட்ஸ் வந்து அரசியல் புரிதல் இல்லாம இருக்கிறாங்களே. காரணம், இன்னைக்கு பெற்றோரா இருக்கிற, அப்பாவா இருக்கிற, அம்மாவா இருக்கிற நாம அவங்க கிட்ட கொஞ்சம் பேசாம விட்டுட்டோமோ. வெற்றிடத்தை காற்று நிரப்பும் அந்த அந்த விஷ காற்று பரவும் போது நாம தான் அதுக்கு முன்னாடி அந்த அடுத்த தலைமுறைக்கு ஆன்டி வைரஸை போட்டு செலுத்தணும். வீட்டில் அரசியல் பேசணும். நம் வாழ்வுக்கும் வசதிக்கும் இந்த இந்த திராவிடமும் கலைஞர் உள்ளிட்ட இந்த தலைவர்களும் நமக்கு என்னெல்லாம் செஞ்சாங்க அப்படிங்கிறத நாம நம்ம பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், சொல்லிக் கொடுக்கிறோம். இப்படி முடிக்கிறேன்.
நட்சத்திர கவர்ச்சி என்னும் விளக்கில் விழுந்து சாகும் விட்டில் பூச்சிகள் அல்ல நாங்கள். கலைஞர் என்னும் பேரருளாளன் அவன் வரைந்த தடத்தில் விரைந்து செல்லும் கொள்கை வீரர்கள் நாங்கள். இந்த கொள்கை நிற்கும், இந்த இயக்கம் வாழும், நாங்க இருக்கிறோம், எங்க சந்ததிகள் இருக்கிறது, விட்டுட மாட்டோம். நன்றி, வணக்கம். சோ மே 4 விஜய் சார் மெஜாரிட்டியில ஜெயிச்சு ஆட்சி அமைக்க போறாரு. அவர் தான் சிஎம். மேபி ஃபியூச்சர்ல டிஎம்கே ஏடிஎம்கே சேர்ந்து கூட விஜய் சாரோட ஆட்சியை கலைக்க ட்ரை பண்ணலாம். இன்னைக்கு உள்ள கருத்து கணிப்புகள் இல்ல அரசியல் விமர்சகர்களா இருக்கட்டும், ரிட்டையர்டு ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் கூட இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி தான் இந்த அனாலிசிஸ் எல்லாம் வெளியிட்டு இருக்காங்க. அதனால அந்த டிவிகே கட்சியோட ஆதரவாளர்கள் ஃபுல் ஆன் அந்த என்ஜாய்மெண்ட் மோட்ல இருக்காங்க. அவங்க மட்டும் இல்ல, சின்ன சின்ன குழந்தைங்க, சின்ன சின்ன பசங்க அந்த மோட்ல இருக்காங்க. எனக்கு இருக்கிற சின்ன அறிவு வச்சு நான் சொல்றேன், விஜய் சார் ஜெயிக்க மாட்டாரு. எக்ஸாம்பிள் சொல்றேங்க, போட்டியே டிவிகேக்கும் டிஎம்கேக்கும்ன்றாங்க இல்லைங்களா, அது ஒரு ப்ரொஜெக்ஷன், அது கட்டமைக்கட்டும். ஆனா டிஎம்கே ஏடிஎம்கே அவங்க பெரிய அவங்க ஜெயிண்ட் அவங்க. ஆனா இவர் அப்படி இல்ல, இவரு இன்னும் வளரணும். அதே மாதிரி என்ன பண்றாங்க, 30-33 வருஷமா நான் தான் உச்சத்துல இருக்கேன் அப்படின்னாங்க. அதுவெல்லாம் இல்ல, அதெல்லாம் ரியாலிட்டி வேற. உச்சத்துல இருக்கிற ஆளு வேற ஆளு. அவரு வெர்சஸ் கமல், அவரு வெர்சஸ் விஜயகாந்த், அவரு வெர்சஸ் மோகன், அதுக்கப்புறம் ராமராஜன், அதுக்கப்புறம் கார்த்திக், பிரபு, பிரசாந்த், அஜித், விஜய்னு போயிட்டே இருக்குங்க. அது அவர் மாறல, அவர் அங்கேயேதான் இருக்காரு. அதனால இந்த சோசியல் மீடியாலயோ இந்த ஆன்லைன்லயோ இந்த ப்ரொஜெக்ட் பண்றது எல்லாத்தையும் நம்பாதீங்க. அவர்னால சிஎம் ஆக முடியாது, எதிர்கட்சி கூட ஆக முடியாது. 10 சீட் ஜெயிப்பான்றதே கஷ்டங்க, அவர் ஜெயிப்பாருன்றதே கஷ்டங்க. விஜய் சாரோட தோல்வி ஒரு ஜெனரேஷனே அழிவின் பாதைக்கு கொண்டு போயிரும். கள்ள ஓட்டு போட்டுட்டாங்க பாத்தீங்களா, மிஷின்ல பிரச்சனை நடந்துச்சு, அப்படி பண்ணுவாங்க. தன்னை நடக்காத விஷயத்தை தன்னை போட்டு மென்டல் மாதிரி ஆயிடக்கூடாது யாரும். எப்படி பாக்கணும் அப்படின்னா, விஜய் சார் ஜெயிச்சா சூப்பர், தோத்துட்டாரா அடுத்த எலெக்ஷன்ல பாப்போம், இப்படிதான் நீங்க போகணும். இந்த பதிவு இன்றைய இளைஞர்கள், இளம் பெண்கள் மனதளவுல பாதிக்கப்பட்ட கூடாது அப்படின்ற காரணத்தினாலதான். தயவு செய்து இதை புரிஞ்சுக்கோங்க. விஜய் சார் ஜெயிச்சா சந்தோஷம் தான். நன்றி. 67க்கு முன்னாடி இருந்ததை விட 70க்கு பின்னாடி ஏற்பட்ட கல்லூரிகள் எல்லா மாவட்டங்கள்லயும் எல்லா வட்டங்கள்லயும் நிறைய கல்லூரிகள் ஆரம்பிச்சார் கலைஞர். அப்புறம் இன்னொரு கட்டத்தில் அவர் முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு மாவட்டந்தோறும் மருத்துவக் கல்லூரி, நிறைய டாக்டர்கள் நம்ம பையங்க, பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், மிக பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், ஆதரவான சமுதாயத்தை சேர்ந்தவர்கள்லாம் டாக்டர்களாக வர வேண்டும். டாக்டர்களுக்கு சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த அந்தஸ்து இருக்கு, இந்த அந்தஸ்தை நம்ம பிள்ளைங்க எல்லாம் பெறணும்னு சொல்லிட்டு அவர் நிறைய மாவட்டந்தோறும் மருத்துவக் கல்லூரியும் திறந்தார். அதனால கல்விக்கண் திறந்த காமராஜர் சொல்றோமோ அதே போலவே உயர்கல்வி கண்ணை திறந்தவர் கலைஞர். அது மாத்திரம் இல்ல, கணினி கண்ணை திறந்தவரும் அவர் தான், கணினி கல்வியை கொண்டு வந்தவரும் அவர் தான். இன்னொரு புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுத்து ஹாஸ்டல்ல கட்டி, ஏன்னா எவன் வேணாலும் எங்கேயாவது தங்கி படிச்சுக்கலாம். ஏன்னா ஃபீஸ் கொஞ்சமா ஃபீஸ் எல்லாம் குறைச்சிக்கிட்டே ஃபீஸ் எல்லாம் வாங்கிடுறாங்க. அது மாதிரி படிக்க வச்சு இப்போ காலேஜினுடைய எண்ணிக்கை அவ்வளோ அதிகமானது. அது மாதிரி ஆகும்பொழுது என்னன்னாக்கா, பள்ளி கல்வி முடிச்சோன்னா எல்லாம் அப்படியே மற்ற வேலையை பார்க்க போறது போய் பள்ளிகள்லேருந்து கல்லூரி கல்வி வரைக்கும் வர்றது அப்படி. அதில் என்ன வேடிக்கை அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்ற ஊர்லாம் அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் நீங்கள் இதே பார்க்க முடியாது. என்ன பார்க்க முடியாதுன்னா, உயர் ஜாதிக்காரர்கள் தான் பெருமளவில் உயர்கல்விக்கு போவாங்க. இங்கே தான் எப்படி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, வித்தியாசமே ரொம்ப குறைவாக இருக்கும். யாருக்கும் ஓசி, பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டிக்கே ரொம்ப ரொம்ப குறைவாக தான் வித்தியாசம். இந்த இதில் ஆண் பெண் வேறுபாடு அதே மாதிரி ரொம்ப குறைவாக இருக்கும். இப்போ இது மாதிரி கல்வி, உயர்கல்வியை இந்த அளவு கொண்டு போய் சேர்க்கணும். இப்ப நாங்க அவர் பரம்பூர்ல வின் பண்ணிட்டாருன்னு வச்சுங்க, அவர் எங்க போய் பாக்குறது? நாங்க ஆனா இங்க லோக்கல்ல யார் நிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நாங்க ஓட்டு போடுறோம். தொடர்புல இல்ல, அவர் யாரு கூட தொடர்புல இருக்காரு நமக்கு தெரியல. என்ன சொல்லிக்கிற? முதுகெலும்புலாம் தெரியுதுடா. அவர் தப்பா சொல்லல சார். எனக்கு அவரை பத்தி தெரியவே தெரியாது சார். சினிமாவே எனக்கு தெரியாது. விஜயை பத்தி எப்படி தெரியும் சொல்லுங்க. தமிழ்நாட்டில் இனிமே ஒரு சினிமாவிலேருந்து ஒரு அரசியல்வாதி பெரிய அளவில் வெற்றி அடைய முடியும்னு நான் நினைக்கல. நான் தப்பா கூட இருக்கலாம், ஆனா அது ஒன்றும் நடக்கும்னு எனக்கு தோணலை. ஏன்னா எம்ஜிஆர் ஒரு கட்சி அவர் அமைக்கிறதுக்கு காரணமே, அந்த திமுகவில் 30 ஆண்டுகள் எம்ஜிஆர் ரசிகர் மன்றம் இருந்தது. அவங்க திமுகவோட வேலை செஞ்சு அரசியல்னு அத்துப்படி அவங்களுக்கு. சோ அது திமுகக்குள்ளேயே அதிமுக இருந்தது. அதனால அவர் அதிமுகவை அமைக்கும் பொழுது அதிமுக ரெடியா இருந்தது.
இப்ப நீங்க உங்க ரசிகர்கள் எல்லாம் வச்சு கூட்டம் போட்டு இதே பிரச்சனை தான் ரஜினிக்கும் வந்தது. ஒரு கூட்டத்தை ஒரு அமைப்பாக மாற்ற முடியாது, ஒரு கூட்டத்தை கட்சியாக மாற்ற முடியாது. இந்த முயற்சிகள்லாம் பெரிய அளவுக்கு வெற்றி அடையாது. சொல்லுங்க ஜேம்ஸ். வணக்கம் மாப்பிள்ள, சொல்லுங்க. வணக்கம். சட்டமன்ற தேர்தலில் யாரு ஜெயிச்சு ஆட்சியை பிடிக்கிறதா இருக்காங்க? எல்லாம் கருத்து கணிப்பு போட்டுட்டு இருக்காங்க. நீங்க உங்க கருத்து என்ன, கணிப்பு என்ன? எங்க கருத்து கணிக்கிறாங்க, யார போய் கேட்டாங்க என்னன்னே தெரியாது. இப்ப ஒரு உதாரணத்துக்கு பாருங்க, காட்டுங்க அப்படியே. இது வந்து ஒரு பைக் ஸ்டாண்ட், அப்படியே திருப்புங்க. ஓனர் திட்ட போறாரு. இருக்கட்டும். இங்க வந்து சுமாரா ஒரு 500 வண்டிக்கு கிட்ட நிக்குது. ஒரு நாளைக்கு ஒரு 600-700 பேர் இங்க வராங்க. இது வந்து நான் எடுத்த ஒரு சர்வே போலிங்க்கு அப்புறம் உள்ளது. என்னன்னு கேட்டீங்கன்னா, சீக்கிரம் முடிங்க. எங்க போனா ஒரு பரபரப்பாக்கு என்ன விசிலுக்கு வந்து எப்படின்னா 100 பேர் இருக்காங்கன்னா 25 பேர் விசிலுக்கு ஓட்டு போட்டுருக்காங்க. அந்த 25 பேர் வெளில சொல்லிட்டாங்க, விசில் தான் போட்டேன்னு. அதனால உலகம் ஃபுல்லா அப்படியே விசில் வந்துடும். மீதி 75 பேர் சொல்லவே இல்லை, அப்படியே அமைதியா போயிட்டு இருக்காங்க, வந்துட்டு இருக்காங்க. இவங்க யாருக்கு ஓட்டு போட்டாங்கிறதா இது. நான் எடுத்த கணிப்புல இங்க எழுதுறேன், பாத்துக்கங்க. சரி, எழுதுங்க. லக்னம் தானே அப்பல? லக்னம்லாம் கிடையாது, என்ன ஜாதகம்? இலக்கம் பாருங்க. ஆமை குஞ்சுகள். ஆமை குஞ்சுன்னா யாரோ இந்த பாருங்க, 0 ஓகேவா? சரி. அணில் குஞ்சுகள், குஞ்சு தான் போட்டிருக்கேன். ஒற்றை இலக்கம். அதாவது எப்படின்னா, ஒற்றை இலக்கம்னா உங்களுக்கு தெரியுமில்ல, படிச்சிருப்பீங்களா ஸ்கூல்ல? 1 to 9. அப்புறம் அடிமைகள். அடிமைகள் வந்துட்டு இரட்டை இலக்கம். 99. அதாவது 10 to 99ங்கிறது இரட்டை இலக்கணம். அது சரி, 99 சீட்டு வருவாங்களான்னு கேட்க. 10 இரட்டை இலக்கணம். நன்றி, புரியுது. தீய சக்தி 3 இலக்கணம். அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க, 3 இலக்கணம். இதான் ஆட்சியை பிடிக்க போறது திமுக தனி பெரும்பான்மை. நன்றி, வணக்கம். ஆட்சியை தக்க வைக்கிறது திமுக. இது வந்து ஓடிட்டு இருக்காம்ல. ஆமா, தேர்தல் ரிசல்ட்டுக்கு அப்புறம் நீங்க நினைப்பீங்க. இன்னொன்னு, பந்தயம் கட்டுறது தயாரா இருந்தா பந்தயம் கட்டுங்க. என்ன பந்தயம் கேளுமாப்ல? என்ன பந்தயம்? மொட்டை அடிச்சுக்கிறேன். எவனை கேட்டாலும் டிவி கேக்கு தான் ஓட்டு போட்டேன் நானுங்க. ஆனா நியூஸ்ல எப்படி வந்திருக்கு? நியூஸ்ல என்ன வந்திருக்கு? நான் டிவி கேக்கு தானே ஓட்டு போட்டேன். ஆனா எக்ஸிட் போல்ல டிஎம் கேக்கு தான் மெஜாரிட்டி சீட் கிடைக்கும் சொல்லிருக்கானுங்க. நான் வேற ஊர் ஃபுல்லா அம்புடுத்து வச்சிருக்கேனே. இல்ல தம்பி, ஏடிஎம்க்கு தானே ஓட்டு போட்டேன். டிவி கேக்கு போட்டேன். டிவி கேக்கா? குடும்பமே பரம்பரை ஏடிஎம் கேக்கு தான் ஓட்டு போடும். ஏன்னா டிவி கேக்கு போட்டு வச்சிருக்க? நான் அப்படிதான் போடுவேன், அது என் இஷ்டம். உனக்கு சேர்த்து அப்பாட்ட கொடுத்துட்டேன்ப்பா, சூரியனுக்கு ஓட்டு போட்டு. நான் நினைச்சா போட முடியும், ஆனா போட மாட்டேன். இது இல்லாம தாமரை செல்வி, பிங்க் ரோஸ், நீ தமிழர்னு எல்லாத்தையும் அம்புடுத்து வச்சிருக்கோமே. ஹலோ அப்பா, இந்த தாட்டியும் டிஎம்கே தான்பா. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. டிவி கே தான். நீ டிஎம்கேடா. நீங்க எல்லாம் டிவி கேக்கு சப்போர்ட் பண்ணும் போது நான் டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணா என்ன பொழந்துட மாட்டீங்க. அதான். அப்பா, அவங்க எக்ஸிட் போல எக்ஸிட் ஆயிட்டாங்களாப்பா. ஆனா ஊர் ஃபுல்லா அம்புடுத்து வச்சிருக்கா, இப்படியா ஜெயிச்சிருந்தா. ஓட்டு எண்ணிக்கையில ஏதோ தப்பு நடந்திருக்கு. பண்ணி ஆகணும். வேணாம் தம்பி, வேணாம். Let them count, uncle. Let them count. எவ்வளவு ஓட்டு வித்தியாசம்பா? 8 ஓட்டு டிஃபரன்ஸ்ங்க. 8 ஓட்டு தானே? அப்ப கண்டிப்பா ரீகவுண்ட் பண்ணுவாங்க. ஐயா நிறுத்துங்க, அவனுக்கு விழுந்ததே 8 ஓட்டு தான். உங்க வீட்லயே 12 ஓட்டு இருக்குல்ல சார்? 8 ஓட்டு தான் வாங்கிருக்கானோ. லாஸ்ட் விஷயம் மாட்டிருக்கு. அரசியல விட்டே விலக போறீங்களா? பதில் சொல்லுங்க. Hello guys, politics is supposed to be full time, but here office opens only during elections. If service has an on-off button, that is not politics, that is not business, that is seasonal business. Leaders should be available always, not just when elections knock. If work starts only before elections, what were you doing all these years?
5 years offline, 1 month online. That's not leadership. That is well-planned comeback show. At the end, people remember actions, not appearances. விஜய் வந்து நல்லா செய்வார் நாட்டுக்கு. இவனுக்கு வந்து துட்டு கொடுத்தாக்கா போறவனுங்க அவனுங்க நல்ல ஒழுங்கானவங்க கிட்ட, நல்ல அரசியல்வாதி கிட்ட, இல்ல நல்ல குடும்பம் பண்றவங்க ஆம்பளை பொம்பளை கேட்கணும். இரியாகம்னு 5 வருஷம் என்ன செய்யல? ஸ்டாலின் வந்து என்ன செய்யல? நாட்டுக்கு நல்லதுதான் செஞ்சான். என்ன குறை? கரண்ட் போச்சா, தண்ணி போச்சா, இல்ல ஏழை மக்களுக்கு, லேடிஸுக்கு விலைவாசின்னா அவன் எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏத்தனது, இவங்கள ஏத்துனாங்க. இவங்க பட்ஜெட் போட்டாங்களா? இவங்க ஒரு பட்ஜெட் கூட போடல 5 வருஷமா. அவன் போட்ட பட்ஜெட் தான் எல்லாமே. எல்லாத்துக்கும் இவங்க வந்து கலைஞர் இருந்தா கூட வருஷத்துக்கு ஒரு முறை பட்ஜெட் போடுவாரு. அவங்க என்ன பட்ஜெட் போட்டாங்க சொல்லு? நல்லதுதான் செஞ்சான் அந்த ஆளு, கெட்டது நாங்க வந்து அதனால அனுபவிக்கல. பொதுப்படியா சொல்றேன் நானு. சரி, இங்க பொதுப்படையா சொல்ற இன்னொரு விஷயம் கேக்குறேன். இப்ப இந்த 5 வருஷம் ஆட்சியில பெண்களுக்கு நிறைய பாதுகாப்பு தான் ஏங்க இல்லாத போச்சு. பொய்யெல்லாம் ஏங்க எப்பவுமே இருந்துகிட்டாங்குது. அதுக்கு எல்லாமே தான் உடஞ்சி, போலீஸ்காரனே உடஞ்சி அந்த கடையில இருந்து புடிச்சா அந்த விக்கிறதா இந்த கடையில கொடுத்து விக்க சொல்றாங்க. என்ன ஏய் போ பேசாத. நீ எங்க துட்டு குடுக்கற, எங்க சோறு போடுற, அவங்க பேசுவாங்க. நாங்கெல்லாம் அப்படிலாம் பேச மாட்டோம். நாங்கெல்லாம் நான் விஜயனா வணக்கண்ணா. நான் புரட்சி பண்ணிட்டோம். இந்த வீடியோவை நீ பாரு. எல்லா அரசியல் தலைவர்களும் அறிக்கை வெளியிட வேண்டும். எப்படி ஓட்டு கேட்டார்களோ இந்த வாக்குகளை எண்ணுவதற்கு முன்பு அவர்கள் செய்ய வேண்டும். இல்லை என்றால் அதிர்ச்சிகரமான நிகழ்ச்சிகள் நடக்கும் என்று சோசியல் மீடியாவிலே விவரம் அறிந்தவர்கள் சொல்கிறார்கள். அண்ணா, உலக அரசியல் வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு நீதிபதி வந்து இப்படி ஒரு அறிக்கை கொடுக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா? தற்கூறினா சும்மாவா? எங்களை பார்த்தா அந்த பாயா இருக்கணும்டா. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், உன் தம்பியோட அக்கௌண்ட்டை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க 2 நாளைக்கு முன்னாடி. என்னன்னு போய் பார்த்தா ரிப்போர்ட்டா அடிச்சு வச்சுக்கிறான். எந்த கோலப்பயலுகன்னு தெரியல. இந்த ஐடி போனா நான் அடங்கிடுவேன்னு நினைக்கிறானுங்க பாரு. அந்த முட்டா பயலுக்கு ஒன்று சொல்றேன், டேய் பூமர்லடா ஐடி, இதுதான் ஐடி. மறுபடியும் அதை ஸ்டார்ட் பண்ணிட்டு வருவேன். எனக்கு இந்த இன்ஸ்டாகிராம் பொழப்புல ராசா, பொழுதுபோக்கு. பத்தி ரொம்ப தெளிவா நான் பல தடவை சொல்லிட்டேன். விஜய் இருக்கக்கூடிய மக்கள் ஆதரவு என்னை வந்து அதிர்ச்சி அடை செய்யுது. விஜயோட பிரச்சனையா அவருக்கு இருக்கக்கூடிய ஆதரவை தாங்க முடியாத அளவுக்கு அவருக்கு சக்தி இருப்பதுதான். சக்தி இருக்கு. அவருடைய ஆதரவு, அவருக்கு இருக்கக்கூடிய பலவீனம் என்பது அவரால், விஜயோட பலவீனம் அவருக்கு இருக்கக்கூடிய சக்தியை, பாப்புலாரிட்டியை தாங்க முடியாத அளவுக்கு அவருக்கு ஒரு பாப்புலாரிட்டி இருக்கு. அது அவரால் தாங்க முடியல. அதான் அவருடைய பலவீனம். விஜய் வந்தா தமிழ்நாட்டுக்கு நல்லதா கெட்டதானா? தமிழ்நாட்டுக்கு அது ஒன்றும் பெரிய அளவில் நல்லது இல்லைன்றதான் என் ஒப்பீனியன். நான் இதையும் சொல்றேன், இது திமுக விட மோசமான ஆட்சியா கூட இருக்க வாய்ப்பு அதிகம். த ஆல்டர்னேட்டிவ் டு டிஎம்கே வில் பி மச் மோர் ஒர்ஸ் தேன் டிஎம்கேன்றது தான் இன்றைய யதார்த்தம்ன்றதான் அன்பார்ச்சுனேட் ட்ரூத்னு ஒரு வாரத்துக்கு முன்னால கூட வேற ஒரு இடத்துல பேசும்போது, சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரன்ஸ் மத்தியில பேசும்போது கூட நான் இதை தான் பதிவு பண்ணேன். அட போடா புறம்போக்கு, நீ தாண்டா அந்த இடத்துல இருந்து நல்ல தைரியமான ஆம்பளையா இருந்திருந்தா இவன் என்ன பண்ணிருக்கணும்? இவன் வந்து அங்க இருந்து 41 பேரை சாவச்சால இந்த விஜய். இவன் வந்து என்ன பண்ணிருக்கணும்? அந்த இடத்துல நின்னு தைரியமா ஒரு ஆம்பளையா நின்னு அந்த 41 பேரையும் அவன் வந்து விசாரிச்சிருக்கணும். அத விட்டுட்டு ஒரு பேக பொட்டச்சிட்டு தூக்கின்னு திருச்சிக்கு ஓடியாந்துட்டானே ஏர்போர்ட்டுக்கு. இங்க வந்துட்டு வந்து பேஸ்புக்லயும் வாட்ஸ்அப்லயும் நான் வந்து எனக்கு மன உளைச்சல் ஆயிடுச்சு, அதாயிடுச்சுன்னு சொல்றான். அதெல்லாம் வந்து நம்புற மாதிரி இருக்கா? இவன் தைரியமா நிக்கணுமா இல்ல? நான் பொம்பளை நிப்பேன் அந்த இடத்துல. 41 பேர் செத்துட்டாங்கல்ல, அந்த இடத்துல நான் நின்னு தூக்கி இருப்பேன். இவனால முடிஞ்சுதா? இந்த இவன் நடிக்கிறதுக்கு தான் லாக்கி. அவர் வந்து ஸ்டாலின் ஐயாவை பத்தி பேசுறாரா? இவனுக்கு மனசாட்சி இருக்கா? இவனுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா அந்த இடத்துல நின்று பேசணும், தைரியமா நிக்கணும். அதை விட்டுட்டு ஓட அந்த பாக்கு இவன் வந்து ஐயா மேல, ஸ்டாலின் ஐயா மேல. இப்ப ரீசெண்டா சில பேர் கமெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, மே 4ஆம் தேதி ஒன்னு வச்சுக்கிறேன், மே 4ஆம் தேதி உனக்கு இருக்கு அப்படின்றாங்க. கைஸ், நான் வந்து ஒரு விஷயத்த கிளாரிஃபை பண்ண விரும்புறேன். நான் எந்த இடத்துலயுமே இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு யாருக்கிட்டயுமே சொன்னதே கிடையாது. நான் பர்சனலா சப்போர்ட் பண்றேன். தளபதியை எனக்கு சின்ன வயசுல இருந்து எனக்கு பிடிக்கும். இதனால வந்து உனக்கும் அதுதான் பிடிக்கும், நீயும் அதுதான் பண்ணணும் சொல்றது தப்பு. நான் ஒரு தனிப்பட்ட நபர் மேல வச்சிருக்கிற பாசத்தினால, பிரியத்தினால, நம்பிக்கைனால அவருக்கு நான் ஓட்டு போட்டேன்னா தட் டசன்ட் மீன் நீங்களும் அவருக்கு போடுங்க நான் சொல்றேன்னு கிடையாது. சோ அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. மே 4ஆம் தேதி எங்க அண்ணன் ஜெயிச்சாருன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்க அண்ணன் ஜெயிக்கலன்னா
அடுத்த தடவை ஜெயிப்பாரு நான் சந்தோஷப்பட்டுப்பேன். நான் எனக்கு மட்டும் பேசல, ஏகப்பட்ட இன்ஸ்டாகிராம் போஸ்ட்ல நான் பாத்துட்டு இருக்கேன். மே 4ஆம் தேதி தளபதி பத்தி போட்ட, தளபதி வேண்டாம், தளபதி படத்தோட பாட்டை போட்டாலே மே 4ஆம் தேதி உனக்கு இருக்கு. அப்புறம் இன்னொன்னு, இப்ப நான் சடனா பேசிட்டு இருக்கேன், சடனா நான் வீட்டுல என்ன பண்ணுவேன்னா, ஆக பசிக்குதுமா சாம்பார் வச்சியா, எரி மாலா சன போடு, டக்குன்னு அந்த மாதிரி சொல்லுவேன். சும்மா ஐச்சூட்டின்னு அப்படி பேசுவேன். இது வந்து எல்லாரும் என்ன சொல்றீங்கன்னா, ட்ரால் பண்றான்டா இவன், டேய் அப்படியா, டேய் நீ வந்து அனில்ரா. மிமிக்கிங் someone and trolling someone are two different things. நான் அடிக்கடி வந்து ஜிவி மாதிரி பேசுவேன், சூப்பர் ஸ்டார் மாதிரி அப்படிம்பேன், கமல்ஹாசன். இவங்களெல்லாம் எனக்கு பிடிக்கும், அந்த கேரக்டர் எனக்கு பிடிச்சிச்சுன்னா நான் அது மாதிரி அவங்கள மாதிரி நான் அவங்க பாணியில பேசி பார்த்து பழகிப்பேன், அவ்வளவுதான். voting எல்லாரோட ரைட், நம்ம பண்ணணும். அதுக்கு மே 4th பார்க்கலாம், மே 10th பார்க்கலாம், யார் வந்தாலும் எங்களுக்கு ஓகே தான். அப்படி ஒன்னும் அவங்களுக்கு தளபதி ரொம்ப பிடிக்கும், வந்தா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், வரலனா கூட his life goes on, அவ்வளவுதான், ஒன்னும் பண்ண முடியாது, அவ்வளவுதான். Exactly. It's my point is what I'm trying to say. But you didn't say that properly. Yeah, that's great. Okay, that's it. Thank you so much. That's great. Thank you. ஆக நன்றி.